ரோட்டு கடை ஸ்டைல் பானிபூரி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்கா விக்னேஷ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். பூரி ரெடி பண்ணுறதுக்கு 3 கப் ரவை எடுத்துருக்கேன், 6 டேபிள் ஸ்பூன் மைதா. 1 கப் ரவைக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கணும். மைதா ரொம்ப ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பூரி நல்லா வராது. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். மாவு எந்த அளவுக்கு பிணைகிறோமோ அந்த அளவுக்கு பூரி நல்லா பஃப்னு வரும். நல்லா சாஃப்டாகவே பிணைஞ்சிக்கணும். ஒரு 15 or 20 மினிட்ஸ் மாவு நல்லா பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சிட்டு மேலே ஆயில் ஊற்றிட்டு இதை ஒரு சைடில் வச்சு ஊற வச்சிடலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டுருக்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மாவு ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கொத்து புதினா, 1 கொத்து மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 துண்டு இஞ்சி. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இது தேவையான அளவு உப்பு போட்டு க்ரீன் சட்னி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளி 1/2 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அந்த புளியை நல்லா கரைசிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பானி தண்ணியும் ரெடி ஆயிருச்சு. நம்ம எல்லாமே ஹோம்மேட் ஸ்டைலில் பண்ணுறனால ஸோ நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. அடுத்தது கிழங்கு மசால் எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மேஷ் ஆயிருச்சு. இல்லை 1 கொத்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா கொஞ்சமாக காரத்துக்கு எப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பிணைஞ்சு இதையும் ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பானி தண்ணி கிழங்கு மசால் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம பூரி தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ மாவு நல்லாவே ஊறிடுச்சு. மாவு ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டையில் கொஞ்சம் நல்லாவே லேசாக நல்லா உருட்டிக்கணும். ரொம்பவே லேசாக இல்லாமல் ஒரு அளவுக்கு லேசாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்மளுக்கு பூரி சைஸில் நிறையா நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப கொதிஞ்சிடக்கூடாது. ஒரு அளவுக்கு கொதிஞ்சு இருக்கும்போதே நம்ம ஒவ்வொரு பூரியாக எடுத்து போட்டுக்கணும். பூரி ஃபஸ்ட்டே நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. 3 பூரி ஆட் பண்ணி அதை நல்லா அமுத்தி விட்டு அது புஃப்னு ஆகணும் அப்படின்னா நம்ம அமுத்தி விடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பூரி போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பூரி டேஸ்டியான பூரி பானி தண்ணி கிழங்கு மசால் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல பார்க்கலாம். உங்களின் துர்கா விக்னேஷ் vlog.